ஒன் மேன் ஹண்ட் எக்ஸ்கியூஸ் டு நல்லிஃபை அ நேஷனல் கொஸ்டின் என்ற தலைப்பிலே அந்த செய்தி போட்டிருப்போம். அதாவது தலைவருக்கு மட்டும் மன்னிப்பளிக்க முடியாது, பொது மன்னிப்பு வழங்க முடியாது, மற்ற அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்குவதற்கு ஆனால் ஆயத்தங்கள் தயாராக இருக்கின்றது என்றதை போன்ற ஒரு விடயம் ஒன்று அங்கே நடைபெறுகின்றது. அதிலே இந்த மத்தியுலி அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார், தலைவருடைய மகன் க்கும் அந்த மன்னிப்பு இருக்கின்றதா என்று. இது ஐநாவுக்குள்ளே நடக்கின்ற விஷயம். அதற்கு அங்கே அந்த ஐநாவுடைய பேச்சாளர் சொல்லுகின்றார், அதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு நெகோசியேஷனுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கின்றது என்று. இதே நேரத்திலே நோர்வேயில இருந்து இயங்கிக் கொண்டிருந்த இந்த எரிக்சோலேமும் இதில் இப்படியான ஒரு ஒரு திட்டம் ஒன்று அங்கே இருந்திருக்கின்றது. அதாவது ஒரு 300 பேரை இடைநிலை தளபதிகளாக இருக்கக்கூடிய அல்லது அரசியல் இப்படியான இதுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு 300 பேர் வரை கப்பலிலே அமெரிக்க கப்பல் ஒன்றை கொண்டு வந்து அந்த அப்போ பசிபிக் கமாண்ட் இருந்ததை போல அவர்கள்லாம் அந்த பகுதிக்கு இப்போதான் இந்தோ பசிபிக் என்ற அதை பேர் மாற்றியிருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் கொண்டு வந்து அவருடைய கப்பலில் ஏற்றி அதை சர்வதேசத்துக்கு கொண்டு போகாமல் அப்படியே கொழும்புக்கு அந்த கப்பலை கொண்டு வந்து கொழும்பிலே அவர்களை கைதிகளாக்குவது இலங்கை அரசுக்கு கிடையாது. ஆனால் எல்லோரையும் பதிவு செய்து முறைப்படி கைதிகளாக்கி விட்டு அந்த கைதிகளோடு பேசுவது, சிறைக்குள்ளே வைத்து பேசுவது. இது இப்படி ஒரு திட்டத்தை இவர்கள் போட்டிருந்தார்கள். அதாவது ஓர்டர்லி எண்ட் டு த கான்ஃப்ளிக்ட் என்று அதை சொல்ல தொடங்கினார்கள் நாகரிகமாக வெளி உலகத்திலே கதைக்கின்ற பொழுது. ஆனால் உள்ளுக்கு அவர்கள் செய்தது ஒரு மண்டியிடல், சரணாகதி அரசியலை ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள். அப்போ ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல தமிழீழத்தை கைவிடும் முதல் சொன்னார்கள் ஆயுதங்களை கீழே வைக்கிறது என்று அருவி, பிறகு தமிழீழத்தை கைவிடுகிறது என்று அருவி. இது ரெண்டும் செய்ய தயாராக இல்லாத ஒரு சூழலில் அவர்கள் மீது மிகுந்த நெருக்கடி போடப்பட்டு கடைசியிலே ஒரு 300 பேரை இப்படி கொண்டு வரலாம் என்ற ஒரு திட்டத்தை இவர்கள் பிரேரித்து அதையும் விடுதலை புலிகள் மறுதளித்து விட்டார். இதை அப்பொழுது சொன்ன பொழுது அவர் அதை வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் இருந்தார்கள். எனக்கு இதை பற்றி நடேசன் நேரடியாக சொன்னதில்லை. இந்த இப்படியான ஒரு கப்பல் ஒழுங்கு இருக்கின்றது, இதை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த பிப்ரவரி மாதத்துக்கும் மே மாதத்துக்கும் இடையிலே நேரடியாக எனக்கு நடேசனோ யாருமே அதை பற்றி ஒரு கருத்தும் சொன்னதில்லை. இதெல்லாம் பிறகு வந்த தரவுகள். நாங்கள் ஐநாவிலே கதைக்கப்பட்ட விடயங்களை பார்த்த பொழுது நாங்கள் அதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பது போலத்தான் எழுதியிருந்தோம். இப்படி எல்லாம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு அவர்கள் நெருக்கடியாக ஒரு நோர்வேயோடு தான் அவர்கள் கூட கதைத்து கொண்டிருந்தார்கள். சேட்டலைட் போன்ற புலித்தேவன் போன்றவர்கள் அடிக்கடி இந்த எரிக்சோலேம் இந்தியாவுக்கு போய் வந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்தியாவுக்கான விஜயம் என்பது அடிக்கடி இருந்தது, பார்க்கக்கூடியதான் இருந்தது. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, இப்போது இது சம்பந்தமாக பேசுற தருணங்கள்ல வந்து சிலர் சொல்லுவது உண்டு, அதாவது அமெரிக்காவில் இருந்து ஒரு கப்பல் இறுதி காலகட்டங்களில் வருவதாக இருந்ததாகவும் அந்த கப்பல் மூலமாக பொதுமக்கள் ஏற்றப்பட்டு வெளிநாடுகளுக்கு கொண்டு போக இருந்ததாகவும் அதை இந்தியாவினுடைய பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மறுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்ததாகவும் என்ற ஒரு தகவலும் பொதுவெளியில இருக்கு. இந்த மாதிரியான ஏதாவது செய்திகள் வந்ததா? அமெரிக்காவிலிருந்து இது கப்பல் வருவதற்கான அல்லது மக்களை காப்பாற்றுவதற்கு கப்பல் கொண்டு வருவதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் நடந்ததா? நான் நினைக்கின்றேன் ஏப்ரல் மாத கடைசியாக இருக்க வேண்டும். ஏன்னால் இந்த செய்திகள் எங்களுக்கு நாங்கள் இந்த ஐநாவிலே கதைக்கப்பட்டதை நாங்கள் கவனித்தது வந்து மே மாதம் 1ஆம் தேதி என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போது ஏப்ரல் மாத கடைசி பகுதிகளிலே இப்படியான ஒரு திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு விடுதலை புலிகளோடு கதைக்கப்பட்டு அவர்கள் அதை மறுத்து அப்படி செய்ய முடியாது. அந்த 300 பேர் விடயத்தை நீங்க சொல்றீங்க, நான் இது மக்கள் சம்பந்தமாக சொல்றேன். இல்லை, மக்கள் சம்பந்தமாக விடுதலை புலிகள் மிக தெளிவான நிலைப்பாடு வைத்திருந்தார்கள். அதாவது மிகவும் மோசமான ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கு ஐசிஆர்சி போன்ற நிறுவனங்கள் அங்கே வர வேண்டும், ஐநா கூட அங்கே வர வேண்டும், வந்து இந்த விடயத்திலே தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அதற்கான முழு உத்தரவாதங்களையும் அதற்கான வழிகளையும் தாங்கள் திறந்து வைப்பதற்கும் ஒத்துழைப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இலங்கை அரசு அதை முழுமையாக மறுதளித்து அப்படி எந்த விடயத்தையும் அங்கே அனுமதிக்கக்கூடாது என்ற ஒரு அணுகுமுறையில் தான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருந்தார். அது தெரிந்த உண்மை. அப்போ மக்களை விடுதலை புலிகள் விட்டுவிட வேண்டும், அவர்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே பயணிக்க ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் அங்கே போய் கொண்டிருந்தது. உங்களுக்கும் தெரியும், ஏப்ரல் மாத இறுதியிலே ஒரு பகுதியிலே மாத்தளனூடாக ஒரு தொகை மக்கள் வெளியேறியும் இருந்தார்கள். அந்த சூழலும் நடந்திருந்தது. நிச்சயமாக. இந்த இடத்துல வந்து என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆயுத மௌனிப்பு
வெள்ளை கொடியோடு மூன்றாம் தரப்பினரோடு சரணடைதல், அதாவது வெள்ளை கொடியோடு செல்லுதல், சரணடைதல் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் வேண்டாம், செல்லுதல். இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தது யார்? தலைமைதான் எடுத்ததா? அந்த தலைமைதான் எடுத்ததா என்றால் இன்னும் நிறைய ராணுவத்திடம் போய் சேருதல் அப்படின்றதே வந்து அப்படி அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள், தலைமை எடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துரையாடல்கள் இன்று வரைக்கும் இருக்கு. இது உண்மையாகவே தலைமையிடம் இருந்து வந்த கட்டளை தான். அந்த கட்டளையைத்தான் நடேசன், புலித்தேவன் போன்றவர்கள் வந்து மேற்கொண்டார்களா? இது சம்பந்தமே ஏதாவது தரவுகள் அல்லது ஏதாவது விவரங்கள், செய்திகள் உங்களுக்கு ஏதாவது கிடைத்ததா? நிறைய தரவுகள் இருக்கின்றன இது தொடர்பாக. அதாவது நடேசன் அவர்கள், புலித்தேவன் இருவருமே தொடர்ச்சியாக மறுதளித்திருக்கின்றார்கள், சரணாகதி என்ற சொற்பிரயோகம் இருக்கக்கூடாது. அப்போ வெள்ளை கொடியை கொண்டு செல்லுங்கள் என்ற கருத்து சொல்லப்பட்ட பொழுது, முன்வைக்கப்பட்ட பொழுது, வெள்ளை கொடியை கொண்டு போவதிலே கூட அவர்களுக்கு தயக்கம் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் அதை ஒரு சரணாகதியாக, மண்டியிடலாக அவர்கள் மாற்றி விடுவார்கள் என்று. ஆகவே மூன்றாம் தரப்பு ஒன்று வர வேண்டும். அது இலங்கை இயலாத கட்டத்திலே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதிலே வந்தால் பரவாயில்லை என்று சொல்லி எல்லாம் நிறைய முயற்சிகள் இறுதி கணங்களிலே நடைபெற்றிருக்கின்றன. அதிலே தொலைபேசி எடுக்காமல் ஒளிந்திருந்த தமிழ் தேசிய தரப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படியான சிக்கல்கள் இப்போ அதை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களே பலர் சாட்சியங்கள் சொல்லியிருக்கின்றார்கள், என்னென்ன நடைபெற்றது என்று சொல்லி. ஆனால் இந்தியாவில் இருந்து கொண்டு சில பேர் எடுக்காமல் இருந்தார்கள், இலங்கையில் இருந்து கொண்டும் சில பேர் தொலைபேசி எடுக்காமல் இருந்தார்கள், சில பேர் தொலைபேசி எடுத்து கதைத்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் நேர்காணல் எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் அந்த நடேசன் அவர்கள் போன பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆட்களை 43 பேர் என்று சொல்லுகின்றார்கள். எனக்கு சரியான எண் தெரியாது, ஆனால் 43 பேர் என்று தான் எனக்கு அன்றைய காலையில் அதிகாலையில் சொல்லப்பட்டது. இரவு நோர்வே தரப்புக்கு எரிக் சோல்ஹெய்ம் போன்றவர்களுக்கு தொலைபேசி ஊடாக, சேட்டலைட் ஃபோன் ஊடாக குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெயர்கள் அனைத்தையும் பார்த்தவர், அந்த இடையிலே நின்ற அந்த கேபியோடு வேலை செய்தவர் தான் எனக்கு அதை சொல்லியிருந்தார். அப்பொழுது தான் அதை மொழிபெயர்ப்பு செய்த உதவி செய்தது என்று சொல்லி, அவ்வளவு பேருமே அரசியல் துறை, நிர்வாகத்துறை, போலீஸ், விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு இராணுவ தளபதியும் அதுக்குள்ளே இருக்கவில்லை. அரசியல், நிர்வாகம், போலீஸோடு சம்பந்தப்பட்டவர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும். ஆகவே இப்படியானவர்கள் தான் அங்கே போக தயாராக இருந்தார்கள். அவர்களையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். ஆகவே அதை நடேசன் கடைசி நிமிடம் வரை அதை வந்து செயற்படுத்துகின்ற பொழுது மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். ஒரு இராணுவ தளபதி கூட அதுக்குள்ளே வராமல், இராணுவ ரீதியான விடுதலை புலிகளுடைய இராணுவ தரப்பு எவருமே அங்கே வராமல் இந்த அரசியல் தரப்பு தான் அதில் போவதென்ற முடிவு எடுத்திருப்பதற்கான காரணம், இந்த போராளிகளாக இருந்தவர்கள், போர்க்களத்தில் நின்றவர்கள், ஆயுதங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு இராணுவ அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் மக்களோடு மக்களாகவோ வேறு வடிவங்களிலேயோ அந்த மற்ற பகுதிகளுக்கு, இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளிலே அவர்கள் போன பின்னர் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை, ஒரு உத்தரவாதத்தை வழங்குவதற்கு, ஒரு ஒழுங்கமைப்பின் கூட இருப்பதற்கு நடேசன் அவர்கள் அந்த கட்டுக்குள்ளே இருப்பது அவசியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் முன்கூட்டியே அங்கே இருந்திருக்க வேண்டும், தலைவரோடு சம்மதத்தோடு என்றான். நடேசன் அவர்கள் ஒருபோதும் தலைவருடைய விருப்புக்கு மாறாக செயற்பட்டிருக்க மாட்டார். அவர் மிக தெளிவான தியாக மனப்பான்மையோடு செயற்பட்ட ஒருவர். மிக இறுதி நிமிடம் வரையும் அவர் அதிலே இந்திய இராணுவத்தினுடைய காலத்திலே கூட அவர்கள் அந்த சிறைக்குள்ளே இருந்த பொழுது அவருடைய போராளிகளுக்கான தலைமையை கொடுப்பவராக சிறைக்குள்ளேயே நடேசன் அவர்கள் செயற்பட்டிருந்த ஒரு முன் வரலாறும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நடேசன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உரிமை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் தலைவர் அவர்களால் என்று நான் ஊகிக்கின்றேன். முன்கூட்டியே அப்படி ஒரு திட்டம் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு அவர் சொன்னார் ஒரு விடயத்தை, நடேசன் அவர்கள், நாங்கள் செய்திகளுக்கு அப்பால் பரிதவிப்போடு சில விஷயங்களை கேட்கின்ற பொழுது சில விஷயங்களை அவர்கள் பூடகமாக சொல்லுவார்கள். அப்பொழுது சொன்னார், நாங்கள் இப்படி போவோம், அவர்கள் அப்படி வருவார்கள், எதிர்காலத்தில் நாங்கள் வேறொரு இடத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று விட்டு எனக்கு சொன்னார். உங்களிடம் ஒரு விடயம் கேட்கின்றேன், அதை தயவு செய்து செய்வீர்களா என்று கேட்டார் நடேசன் அவர்கள். அதுதான் உங்களோட அவர் இறுதியா பேசின விஷயமா? ஆமாம், ஆமாம். அப்பொழுது என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், விக்ரமமாக கருணாரட்ன உங்களுக்கு மிகவும் உங்களுக்கு பிடித்தவர் தானே, அவரோடு அடிக்கடி நேர்காணல் செய்து தமிழ்நெட்டிலே வெளியிடுவீர்களா, எங்களுக்கு தேவை வரும் என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு அது விளங்கவில்லை. என்றால் நடேசன் அவர்கள் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்திலிருந்து வந்தவர், விக்ரமபாகு கருணாரட்னவோடு ஆரம்பத்திலிருந்து உறவு வைத்திருந்தவர், அவர் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஆதரிப்பவர். அப்படியான ஒருவர் தான் தங்களை சிறையில் வந்து பார்க்க வருவார். அப்போ அவரூடாக நாங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம்
ஓ! என்ற ஒரு சிந்தனையோடு தான் இவர் சொல்லியிருக்கின்றார் என்பது எனக்கு பின்னாளிலே தான் விளங்கியது. அந்த சூட்டுச் சம்பவம் நடைபெற்ற பின், நடேசன் அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட பின், ஒரு பெரிய ஒரு போர்க்குற்றமே நடைபெற்ற பின்னர் தான் எங்களுக்கு அந்த 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 சிந்தனை ஏன் அப்படி நடேசன் சொன்னார் என்பது எனக்கு புரிந்தது. நிச்சயமா. ஆகவே நடேசன் அவர்கள் இதையெல்லாம் பூடகமாக சொல்லுகின்ற பொழுது, அவரிடம் அங்கே ஒரு ஒரு புரோட்டோகால் ஒன்று இருந்திருக்கின்றது. ம். அவர் அதை யாருக்கும் என்ன வெளிப்படுத்தாமல் புரோட்டோகால் செயற்பட்டார். அப்படின்றத புரோட்டோகால் சொல்ல என்றால், இப்ப முடியுமா? ம். இப்படியான விடயங்கள் வருகின்றன, இப்படி இப்படி செயற்படலாம் என்கின்ற ஒரு இணக்கப்பாடு தலைவரிடம் இருந்தே அந்த ஒரு இணக்கப்பாட்டோடு தான் அவர் செயற்பட்டிருக்கார். முதலே கொடுக்கப்பட்ட ம். அப்ப அந்த போராளிகள் ஒரு சிறைப்படுத்தப்பட்ட சூழலில் வருகின்ற பொழுது அவர்களுக்குரிய பாதுகாப்பு, பெண் போராளிகள், இப்ப பலருக்கு காயப்பட்டவர்கள் என்று பெரும் தொகையான ஒரு 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 இன்னல் ஒன்று நடைபெறுகின்ற பொழுது அவர்களின் பாதுகாப்பு குரலாக அங்கே ஒருவர் இருக்க வேண்டும் என்று தலைவர் உள்ளார்ந்த ஒரு ஒரு திட்டத்தை மனதுக்குள்ளே வைத்திருந்திருக்கின்றார். அதை நடேசனுக்கு சொல்லியிருக்கின்றார். அதை நடேசன் அதை செயற்படுத்தி இருக்கின்றார். ஆனால் நிச்சயமா. சரணாகதியாக இருக்கக்கூடாது, மண்டியிடலாக இருக்கக்கூடாது. அது ஒரு நாகரிகமான முறையிலே நடைபெற வேண்டும் என்ற அந்த திட்டமும் அங்கே இருந்திருக்கின்றது என்றுதான் நான் ஊகிக்கின்றேன். நிச்சயமா. இதுக்கு இன்னொரு அறிகுறியும் இருக்கின்றது என்னவென்றால், ம். இந்த மாதிரியாக நடேசன் என்னோடு கதைத்ததுக்கு அப்பால் இன்னொரு நண்பர், நோர்வேயிலே ஒஸ்லோவில் இருக்கின்ற நண்பர், அந்த கடைசி நாள் இரவு இவர்கள் அந்த வெள்ளைக்கொடி விவகாரம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் திடீரென்று தொடர்பெடுத்து என்னுடன் கேட்டார். என்ன நடேசன் இப்படி எடுத்து கேட்கின்றார்? இது முதல் நாள், சாரி மன்னிக்க வேண்டும். இது அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முதல் நாள். முதல் நாள். என்ன ம். நடேசன் இப்படி எடுத்து கேட்கின்றார் என்று. நான் என்ன கேட்கின்றார் என்றால், இல்லை அமெரிக்க கப்பல் ஏதோ வருவதற்கு ஏதோ திடீர் ஒழுங்கு இருக்கிறதாக தனக்கு அமெரிக்காவிலிருந்து ஒருவர் அவருடைய பெயரும் சொல்லியிருந்தார். அவர் தனக்கு எடுத்து சொன்னதாக, அவர் முன்னாள் விடுதலை புலிகளில் இருந்த ஒரு ஒரு அரசியல் துறையிலே வேலை செய்த ஒருவர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் தனக்கு சொல்லியிருக்கின்றார், இப்படி ஒரு ஒழுங்கொண்டு ஏதோ இருக்கிறதாக தெரிய வருகிறது, இதை உறுதிப்படுத்த முடியுமா? எம்பசி ஊடாக, நோர்வே எம்பசி ஊடாக அமெரிக்கன் எம்பசிக்கு தொடர்பு கொண்டு இப்படி எதுக்கும் சாத்தியம் இருக்கிறதா என்று அறிய முடியுமான்ற ஒரு பதட்டத்தோடு கேட்கின்றார் என்ற ஒரு செய்தியை எனக்கு சொல்லியிருந்தார். அப்பொழுது எனக்கு இப்படி ஒன்றும் நடேசன் அண்ணா சொல்லியிருக்கவில்லை. அவர் இது அதற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு தகவல் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. ம். இதை அவர் உடனடியாக அந்த நண்பர் மீண்டும் மீண்டும் தொலைபேசி எடுத்து, அவர் இந்த கட்டமைப்புகளோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல. நடேசனுக்கு தனிப்பட்ட ரீதியில் மிகவும் நெருக்கமாக நம்பிக்கைக்குரியவராக அவர் செயற்பட்டிருந்தவர். இன்றும் இருக்கின்றார். அவர் சாட்சியங்கள் சொல்வதற்கு தயாராக இருப்பார் என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர் எனக்கு சொன்னார், இப்படியாக தான் நோர்வே தொடர்பு கொண்டு நோர்வே எம்பசி ஊடாக அமெரிக்கன் எம்பசியில் இருக்கிற ரொபர்ட் ஓப்லேக்கை நித்திரையிலிருந்து குழப்பி, அவர்கள் ஹொட்லைன் வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு எம்பசிக்கு இடையிலேயோ ஏதோ ஒரு வகையில் எழுப்பி, அப்புறம் ரோபர்ட் பிளேக் ஏசி இருக்கின்றார். இப்படி எந்த ஒழுங்கும் கிடையாது, இதெல்லாம் முந்தி நடந்த பழைய கதை, இதை யார் இந்த பைத்தியக்கார கதையை சொல்லுவதென்று அவர் ஏசி விட்டு தொலைபேசியை வைத்து விட்டதாகவும், அந்த செய்தியை பிறகு நோர்வே தரப்பு சொல்லி இதே நண்பர் நடேசன் அவர்களுக்கு மீண்டும் அந்த செய்தியை சொல்லிவிட்டதாகவும் எனக்கு எடுத்து சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது, என்ன நடக்கிறது என்று சொல்லி. இந்த கப்பல் கதை பழைய கதை. ம். அந்த அதை அது 300 பேர். கடைசியிலே ஆ. ஆமா. அப்படி எந்த ஒரு கப்பலும் அங்கே வந்ததும் இல்லை. அப்படி ஒரு ஒழுங்கும் இருக்கவில்லை. அது ரோபர்ட் ஓப்லேக்கே அதை மறுத்திருந்தார். ஏனென்றால் சரணாகதிக்கோ மண்டியிடலுக்கோ ஒப்புக்கொண்டிருந்தால் தான் அந்த ஒழுங்கு நடந்திருக்கும். ம். இலங்கை அரசிடம் போவதற்கு அந்த ஒப்புக்கொள்ளல் ஒன்றும் விடுதலை புலிகளின் தரப்பிலிருந்து செய்யப்படவில்லை. நிச்சயமா. இந்த இடத்துல மேரி கொல்வின் இந்த சரணடைதல் சம்பந்தமான அந்த அந்த விவகாரங்கள்ல ஊடகவியலாளர் மேரி கொல்வின் அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இல்லையா? அவரே பிபிசிக்கு வழங்கிய ஒரு செவ்வியில இது தொடர்புல சொல்லியிருக்கிறார். எங்கே ஆமா. தவறு நடந்தது, நான் அதை கண்டுபிடிப்பேன் என்பதுதான் அவருடைய அந்த அவர் குடுத்த அந்த எனக்கு தெரிந்த நேர்காணலினுடைய இறுதி ஒரு நேர்காணலா இருந்தது. அதுக்கு பிறகு அவர் சிரியாவிலே கொல்லப்படுகிறார். இதன் காரணமா தான் கொல்லப்பட்டாரான்ற ஒரு கேள்விகள் கூட இருக்கு. அந்த மேரி கொல்வின் இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறார்? உண்மையாக அவர் என்ன காட்டமாக தெரிவிச்சிருந்தார்? எனக்கு இது சம்பந்தமான நிறைய விவரங்கள் தெரியாது. மேரி கோல்வின் தொடர்பாக. அது வேற ஒரு தொடர்புகளுக்கூடாக அவர் இயங்கிக் கொண்டிருந்தவர். ஆனால் அந்த மேரி கொல்வின் அவர்களுக்கும் இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புலித்தேவன் அவர்கள் நேரடியாக அவரோடு தொடர்பு இருந்திருக்கின்றார். இதை விட இன்னும் ஒரு பெண்மணி இருக்கின்றார். அஹ், அவர் ஐரோப்பாவினுடைய இன்னொரு நாட்டிலே, ஆஸ்திரியா என்ற ம். நாட்டிலே இருந்த ஒரு நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டவர். அவர் ஒரு ஒரு இந்த என்ஜிஓக்கள் போல சிக்கல் இல்லாத ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு. அவர்கள் விடுதலை புலிகளுக்கு மிக நெருக்கமாக சில கருத்துக்களை சொல்லி வந்த ஒரு
ஒரு ஒரு பகுதி. அவர்களுடைய அந்த பெண்மணிக்கும் இந்த பேர் விவரங்களை கொடுத்திருக்கின்றார் புலித்தேவன் அவர்கள். அப்பொழுது இங்கே எரிக் சோலைமுக்கு கொடுக்கப்பட்ட விவரங்களை நான் அடுத்த நாள் காலையில் இப்படி சொல்லியிருந்தார்கள், 43 ஏதோ ஒரு பெயரை தான் எழுதியதாகவும் ம். அந்த கேபியினுடைய நண்பர் அதில் இப்படி இப்படியானவர்கள் தான் இருந்தார்கள் என்ற விவரத்தை என்னால் கிரகிக்க முடிந்தது. அதற்கு பிறகு நான் கேட்டேன், அந்த அந்த விவரத்தை, அந்த லிஸ்ட்டை தாருங்கள் என்று கேட்டபொழுது அந்த லிஸ்ட்டை அவர் தரவும் மறத்து விட்டார். அந்த சாட்சியங்கள் சொல்லவும் அவர் எங்கும் வந்ததில்லை. இப்படியான ஒரு சம்பவத்துக்கான சாட்சியை கொடுப்பவராக இன்று வரையும் அவர் ஐநாவுக்கு கொடுத்ததாக நான் எங்கும் அறியவில்லை. ஆனால் மேரி கோல்வின் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்திருப்பார் நிச்சயமாக. அதே, ஆனால் அவர் இன்று எங்களிடம் இல்லை. அந்த மற்ற பெண்மணியும் எங்களுக்கு வேறொரு பக்கத்தால் நாங்கள் விசாரித்த பொழுது அவர் சொல்லியிருக்கின்றார், நான் எங்கெங்கே பொறுப்பு கொடுக்க வேண்டுமோ அங்கங்கே அதை கொடுத்திருக்கின்றேன் அந்த விவரங்களை என்று ம். அவரும் ஆழ்ந்த கவலையோடு தெரிவித்தார். ஆகவே குறைந்தது எங்களுக்கு தெரியத்தக்கதாக 3 இடங்களுக்கு இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ம். இதையெல்லாம் நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது அவ்வளவு சிக்கலான ஒரு நேரத்திலேயும் மிகவும் கட்டுக்கோப்பாக நடேசனும் புலித்தேவனும் இயங்கி இருக்கின்றார்கள், ஒரு திட்டத்தின்படி இயங்கி இருக்கின்றார்கள் என்பது அங்கே தெரிய வருகின்றது. அதாவது இந்த வெள்ளை கொடி விவகாரம் தொடர்பில் தொடர்ந்தும் நாம் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு கேள்வி வருகிறது. மூன்றாம் தரப்பினருடைய மத்தியஸ்தோடு தான் அந்த வெள்ளைக்கொடி விவகாரத்துக்கான அந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் திருப்ப திருப்ப செய்திகள்ல வந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தர்கள் அப்படின்றது ஒன்று நோர்வே அப்படின்றது தெரியுது, அடுத்தது ஐநா சபை அப்படின்றது தெரியுது. வேறு யாரெல்லாம் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டார்கள்? குறிப்பாக வந்து ஐநா சபை, ஐநாவினுடைய நம்பியாரினுடைய பெயர் வந்து இங்க பயங்கரமா அடிபட்டு கொண்டிருக்குது. அவர் இதுக்குள்ள ஒரு கேம் ஆடி விட்டார், ஒரு ப்ளே பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் இருக்கு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அவருக்கு இந்த ஐநாவோட ஒரு தொடர்பு இருந்தது. ஏற்கனவே அமைதி பேச்சுவார்த்தை காலத்திலே அவருடைய ஒரு சகோதரன் தான் இந்த பாதுகாப்பு வலயம் சம்பந்தமான விடயத்திலேயும் ஒரு ஆலோசகராக இலங்கை அரசாங்கத்தாலேயே உள்வாங்கப்பட்டிருந்தார். அதில் இலங்கை அரசுக்கு சார்பான நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு இராணுவத்துக்கு சார்பாக செயற்பட்டிருந்தார். அப்படி அவர்கள் ஒரு விதமான ஒரு வஞ்சின போக்கோடு தான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அது தெரிஞ்ச விடயம், பரவலாகவே தெரிந்த விடயம். இப்ப இதை தீட்சித் எப்படியோ அதே போல நம்பியார் ஆமாம், அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? ஆமாம். அது ம். அந்த காங்கிரஸ் தலைமையில் இருந்த அந்த அந்த ஒரு பெரிய ஒரு அணியே இதற்கு ஆபத்தாக இருந்தது. ஆனால் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் ம். இருக்கின்றது. விடுதலை புலிகள் முள்ளிவாய்க்காலை நோக்கி பயணித்தது. முள்ளிவாய்க்கால் என்பது அகன்ற கடலை நோக்கிய ஒரு பகுதி. இந்த கடல் பகுதியிலிருந்து எப்படியாவது நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய ஆம், தேவையானவற்றை எடுத்து நாங்கள் இதிலே தாக்கு பிடிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவர்கள் அங்கே நகர்ந்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை முழுமையாக சீர்குலைத்ததில் இந்தியாவை விட அமெரிக்காவுக்குத்தான் பிரதான பங்கு இருக்கின்றது. ஆகவே ம். இதிலே 2 அணிகளுமே சம பங்கோடு தான் அங்கே பயணித்திருக்கின்றார்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்ற வகையிலே இந்த போராட்டத்தை ஒரு மண்டியிடலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். அந்த 2 ஏகாதிபத்தியங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் எதிராக தமிழீழம் என்ற கோட்பாட்டை மண்டியிட மாட்டோம் என்று இறுதி மூச்சு வரை நின்று தலைவர் மட்டுமல்ல அவர்களுடைய போராளிகளும் தீவிரமாக நின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இது எங்களுடைய சரணாகதியை, எங்களுடைய இறைமையை மண்டியிடாமல் தமிழீழத்தின் இறைமையை பாதுகாத்து அவர்கள் தங்களுடைய போராட்டம் ஒரு ஒரு சரணாகதியிலேயோ மண்டியிடலையோ முடியாமல் அவர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்து அதை காப்பாற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஒரு அரசியல் போராட்டமாக இது மாறி இருக்கின்றது. இந்த விடயத்திலே இந்தியாவுக்கு சளைத்ததாக இன்றித்தான் அமெரிக்காவுடைய மேற்கினுடைய பங்கும் இருந்தது. அதிலே ஒருவரை ஒருவர் தப்புவதற்காக இவர்கள் ஒருவரை ஒருவர் சாட்டி விடுவார்கள். ம். அதாவது நம்பியார் தான் என்று சொல்லி நம்பியாரிலே முழு பழியையும் போட்டுவிட்டு தப்பிவிடலாம் என்று மேற்கு அணி சிந்திக்கும். அதே போல இந்திய அணி சிந்திக்கும், அமெரிக்கா தான் இதிலே பிரதான பங்குதாரி, நாங்கள் அல்ல என்று. அப்ப இந்த உண்மையை நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக நிறுவக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தகவல்கள் வெளியிலே இருக்கின்றன. உதாரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அப்பொழுது இருந்த ஸ்டேட் செக்ரட்டரி ஹிலரி கிளின்டன் அவர்கள், ம். அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு முயற்சி எடுக்கின்றார். இதை ஏதோ ஒரு வகையிலே இதை ஒரு அமைதி
பேச்சுவார்த்தை ஊடாக இது முடிவுக்கு கொண்டு வரணும், ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்க அவர் முனைந்த பொழுது அவர் தடுக்கப்படுகின்றார். அவருடைய ஃபெய்த் லீடராலேயே அவர் தடுக்கப்படுகின்றார். ம். அந்த அந்த இமெயில்கள் எல்லாம் கிளரி கிளின்டன் இமெயில் என்பதிலே வெளிவந்திருக்கின்றன. விக்கிலீக்ஸ்லேயே நிறைய விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. இப்படி எல்லாவற்றையும் அதைவிட இலங்கை இராணுவ அதிகாரிகள், கடற்படையில் இருந்தவர்கள், அமெரிக்காவாலே பயிற்றுவிக்கப்பட்டு இலங்கையினுடைய கடற்படையிலே மிக முக்கியமான வேலை திட்டங்களை செய்து கடலில் இறக்கப்பட்டு விடுதலை புலிகளுடைய ஆயுத வரத்துக்களை எல்லாம் தடுத்தவர்கள், கப்பல்களை அடித்து வீழ்த்தியவர்கள் 1.5 வருடங்களாக 18 மாதங்களாக கடலிலே நின்று சர்வதேச கடற்பரப்பிலே நின்று கடற்கலங்களை அழித்தவர்கள், அந்த வேலை திட்டங்களுக்கான சேட்டலைட் கோஆர்டினேட்ஸை அமெரிக்காவை நேரடியாக அந்த 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 கப்பலுக்கு வழங்கியது. இப்படியான விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு பொது வெளியிலே தாராளமாக இந்த விவரங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆகவே எல்லாவற்றையும் வைத்து நாங்கள் ஒருங்கு செய்து பார்க்கின்ற பொழுது இந்த 2 வல்லாதிக்கங்களுமே ஒன்றுக்கொன்று போட்டியாக நின்று கொண்டு இணைந்தும் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸாக இருந்தார்கள். புவிசார் அரசியலிலே ஒன்றிணைந்து நின்று கொண்டும் போட்டியாகவும் ஒருவரை ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்ற பாணியிலே ஒரு ஏகாதிபத்தியங்கள் அளித்த ஒரு ஏகாதிபத்தியங்களின் ஒத்துழைப்போடு நடாத்தி முடிக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு போரினுடைய கட்டமாகத்தான் அந்த மே மாதம் இருந்தது. நிச்சயமாக. இந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய பங்கு, இந்த சரணடைதல்ல தமிழ்நாட்டினுடைய பங்கு, குறிப்பாக திமுகவினுடைய பங்கு, திமுகவை சார்ந்தவர்களுடைய பங்கு ஏதாவது இருக்கா? இந்த பேர்கள் ஏதாவது அடிபட்டதா? பெரிய அளவிலே சொல்ல முடியாது. இந்த உண்ணாவிரதங்கள், போராட்டங்கள், அங்கே நடந்த சில சில நடவடிக்கைகள், மத்திய அரசு உளவுத்துறைகள் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள், செய்தி திரிப்புகள், அதே போல தமிழ் தரப்பிலே இருந்து எடுக்கப்பட்ட, ஈழத்திலே இருந்தும் புலம்பெயர்ல இருந்தும் எடுக்கப்பட்ட முயற்சிகள், அவற்றுக்கு சிலர் ஒத்துழைப்பது போல இருந்து ஒத்துழைக்காமல் விட்ட விடயங்கள், பாராமுகத்தோடு இருந்தது போன்ற பல விடயங்கள், அங்கே தேர்தல் கூட ஒன்று நடைபெற்றிருந்தது. அப்படியான பல இருந்தாலும் தமிழ்நாட்டால் எதை சாதிக்க முடியும் என்று உலகத்தினுடைய மிக பிரதானமான இடங்களிலெல்லாம் போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. உலகம் முழுவதும் தேவையான கவனம் கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டிலேயும் அப்படி மக்கள் தரத்திலே செய்யப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் இந்த அதற்கு அப்பாற்பட்ட இந்திய அணுகுமுறை என்று இருக்கின்றது. வெளியுறவு அணுகுமுறை, இராணுவ அணுகுமுறை என்று இருக்கின்றது. அப்போ இந்தியாவிலே என்ன செய்தார்கள் என்றால் 3 நியமிக்கின்றார்கள் இந்தியாவினுடைய சார்பாக. இலங்கை அரசு, அதில் பசில் ராஜபக்ச இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன், 3 இலங்கை அரசு நியமிக்கின்றது. ட்ரோய்கா என்று சொல்வார்கள். இந்த ட்ரோய்கா என்றதை பற்றியும் அவர்கள் எல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். அந்த விடயங்கள் யார் யார் பங்கேற்றார்கள் என்று. இந்திய தரப்பிலே 3, இலங்கை தரப்பிலே 3. இந்த இந்தியாவிலே இருந்து வருகின்ற எந்தவித எதிர்ப்பையும், தமிழ்நாட்டினுடைய அழுத்தத்தினாலே இந்தியாவில் ஏற்படக்கூடிய எந்தவித அழுத்தத்தையும் வெற்றிகரமாக முறியடிப்பதற்குரிய ஒரு அணுகுமுறையை இவர்கள் வகுத்து இந்த ட்ரோய்கா அரேஞ்ச்மெண்ட்டினூடாக அடிக்கடி தகவல்களை பரிமாறிக்கொண்டார். இதில் உள்ள உண்மை என்னவென்றால், விடுதலை புலிகளை இராணுவ ரீதியாக முறியடிக்கலாம் என்ற இராணுவ பார்வையை